நம்முடைய வீடுகளுக்கு யாராவது வருகிற போது இயேசுவை காண்பிக்க முடிகிறதா? ஆவிக்குரிய வாழ்க்கையை காண்பிக்க முடிகிறதா? அன்பை, பாசத்தை, நேசத்தை நம் வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு அமைதி, நிம்மதியுடனான ஒரு சூழலை நம்மால் காண்பிக்க முடிகிறதா? எதை காண்பிக்கிறாய்? உன் வீட்டிற்கு உன் உறவினர்கள் வரும்போது, உன் நண்பர்கள் வருகின்ற போது எதை காண்பிக்கிறாய்? பிரதர், அவ்வளவு டைரக்டா என்ன காட்டுற அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல வேண்டி வந்தா என்னத்தை காண்பிக்க போற? துணிகளை காண்பிப்பேன், அவ்வளவுதானே. நம்ம வீட்டுக்கு யாராவது ரிலேஷன்ஸ் இருந்தா, சகோதரிகள், நீங்க என்ன காட்டுவீங்க? கொஞ்ச நேரம் கதையெல்லாம் பேசினதுக்கு அப்புறம், அண்ணி வாங்க 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 அப்படின்னு பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போக வேண்டியது. பீரோ மொத்தத்தையும் காலி பண்ண வேண்டியது. இது ஜரிகப்பட்டு, அது காஞ்சிபுரம் பட்டு, இது பனாரஸ் பட்டு, அப்படித்தானே. இருக்கிற சாரியெல்லாம் காண்பிக்க வேண்டியது, இருக்கிற நகை நட்டு எல்லாத்தையும் காண்பிக்க வேண்டியது. ஒட்டியானத்தை எடுத்து காமிக்கணும், அப்புறம் நெக்லஸ் எடுத்து காமிக்கணும், கொலுசு காண்பிக்கணும், புதுசா செஞ்ச வளையலை காமிக்கணும், அதே போல மூக்குத்தி காமிக்கணும், அப்புறம் கம்மல்களை காட்டணும், இன்னும் இருந்தா தங்க காயின்ஸை காமிக்கணும். ஒண்ணுல ரெண்டுல எல்லாத்தையும் எப்படியா காட்டிடணும். அப்புறம் வீட்டில் இருக்கிற பொருட்களை காமிக்கணும். பாத்தீங்களா நீ எங்க ஃப்ரிட்ஜ் டபுள் டோர்? ஆமா, நீ டபுள் டோர் ஃப்ரிட்ஜ். புதுசா வாங்கின ஸ்டவ் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு. ஸ்டவ்வை காண்பிப்ப, கிச்சனை கூட்டிட்டு போய் காமிப்ப, வாஷிங் மிஷினை காமிப்ப, பர்னிச்சரை காட்டுவ, வீட்டில் இருக்கிற குப்பையை கூட காட்டிட வேண்டியது, வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காமிக்க வேண்டியது. இவைகள் தான் நீ காண்பிக்க வேண்டியவைகளா? கிறிஸ்துவை எப்போது காண்பிப்பாய்? கிறிஸ்துவுடைய பிரசன்னத்தை எப்பொழுது உணர பண்ணுவாய்? கிறிஸ்து அருளி செய்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை எப்பொழுது அவர்களுக்கு தெரியப்படுத்துவாய்? நீ காண்பிக்க வேண்டியவை இப்பொழுது தெரிந்து அப்பொழுது மாயமாகிற இவைகளல்ல நீ காண்பிக்க வேண்டியது. நீ வீட்டுக்கு வரும்போது காண்பிக்க வேண்டியது கிறிஸ்துவை, ஆவிக்குரியவைகளை, அன்பை, பாசத்தை. உறவுக்காரர்கள் வருகிற போது அவர்களுக்கு காண்பி, இந்த குடும்பம் கிறிஸ்துவின் மையமாய் இருக்கிற குடும்பம். எங்கள் வீட்டிலே தேவன் இருக்கிறார், எங்கள் வீட்டிலே ஜெபம் இருக்கிறது, எங்கள் வீட்டிலே தேவனை துதிக்கிற இருதயங்கள் இருக்கிறது. அந்த குடும்ப தலைவி வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் காண்பிச்சதுக்கு அப்புறம் அப்போ பைபிளை பார்த்துச்சு. பைபிள் மொத்தம் அப்படியே தூசி படிஞ்சிருந்தது. ஐயோ, நான் வீட்டில் இருக்கிற எல்லா பொருளையும் காட்டிட்டேன், ஆனா கிறிஸ்துவையோ கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள் எதையுமே நான் காண்பிக்கவில்லையே என்று சொல்லி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த பைபிளை திறந்து. சரி, தேவன் ஏதாவது எங்கிட்ட பேசுவாரோ பார்க்கலான்னு சொல்லி சில பேர் டக்குன்னு அப்படி பைபிள் திறந்து பார்ப்பாங்களே, அதே மாதிரி டக்குன்னு பைபிளை திறந்தாங்க. அப்படி திறந்தப்போ 39வது அதிகாரம் ஏசாயாவின் புத்தகம் 4வது வசனம் தென்பட்டது. பாக்குறீங்களா எவ்வளவு அற்புதமான வசனம் அது? ஏசாயா 39வது அதிகாரம் 4வது வசனம். உன்னுடைய வீட்டில் அவர்கள் என்னத்தை பார்த்தார்கள் அப்படின்னு இருந்தது. உன்னுடைய வீட்டில் அவங்க என்னென்னத்தை எல்லாம் பார்த்தாங்க. ஒரு நிமிஷம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இது என்னது? என் வீட்டில் எல்லாம் என்னென்னத்தை காமிச்சுனா அதை குறிச்சு ஆண்டவர் இங்க பேசுறாரு. என்னது? 3வது வசனத்துல அவங்க எங்கிருந்து வந்தாங்க? உன்னிடத்திலே வந்தவர்கள் எங்கிருந்து வந்தார்கள் என்று ஏசாயா எசேக்கியாவினிடத்திலே கேட்கிறான். வந்தவர்கள் எங்கிருந்து வந்திருந்தார்கள்? நீ உன் வீட்டிலே எதையெல்லாம் காண்பித்தாய்? எசேக்கியா ரொம்ப கர்வமா சொன்னான், என் வீட்டில் இருந்த எல்லாத்தையும் காட்டிட்டேன். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி கேட்டான், எல்லாத்தையும் காட்டிட்டியா? ஆமாமா, எல்லாத்தையும் காட்டிட்டேன் என்றால் கவனி, நீ உன்னுடைய வீட்டிலே இருக்கிற பொருட்களை, பர்னிச்சர்ஸை, சாமான்களை, எல்லா பொருட்களையும் பெருமையாக காண்பித்தாய் என்றால் தேவன் என்ன செய்ய போகிறார் தெரியுமா? என்ன செய்ய போகிறார்? உன் வீட்டில நீ எதையெல்லாம் காண்பித்தாயோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் காலி பண்ண போகிறார். உன்னுடைய வாழ்க்கையையும் காலி பண்ண போகிறார். ஜாக்கிரதை சகோதரியே, நீ பெருமைப்பட வேண்டியது வஸ்துக்களின் அடிப்படையிலோ, பொன்னின் அடிப்படையிலோ, வஸ்திரங்களின் அடிப்படையிலோ, வாகனங்களின் அடிப்படையிலோ அல்ல. நம்மள நிறைய பேர் அவர்களுடைய வாகனத்தின் அடிப்படையிலே, இருக்கிற வஸ்துக்களின் அடிப்படையில, அவர்களுக்கு இருக்கிற வீட்டின் அடிப்படையில, நிலத்தின் அடிப்படையில, வெள்ளி தங்கத்தின் அடிப்படையில, சர்டிபிகேட்டின் அடிப்படையில, டிகிரிஸின் அடிப்படையில அப்படியே பூரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நாம் பூரிக்க வேண்டியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடிப்படையில், அதனால் கிடைத்திருக்கிற ஆனந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தின் அடிப்படையில் பூரிக்க வேண்டும், சந்தோஷப்பட வேண்டும், பெருமைப்பட வேண்டும். அதோடு மற்றவர்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும். வீட்டுக்கு வருகிறவர்களுக்கு என்ன காண்பிக்கிறாய்? உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போது எதை காண்பிக்கிறாய்? உன் கணவரின் உறவினர்கள் வீட்டுக்கு வரும்போது எதை காண்பிக்கின்றாய்? உன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுக்காரர்கள் வீட்டுக்கு வரும்போது எதை காண்பிக்கிறாய்? கோபத்தை காண்பிக்கின்றாய், உன்னுடைய ஆவேசத்தை காண்பிக்கிறாய்,
உனக்கு கணவன் மீது, மனைவியின் மீது கழுத்து வரைக்கும் கோபம் இருந்தா அந்த கோபத்தை ரிலேஷன்ஸ் கிட்ட காண்பிச்சு பத்த வைக்காமலே எதை காண்பிக்கிறாய்? வைத்தறிச்சல் போக வைத்தறிச்சலை காண்பிச்சு அவர்களோடு பகைத்துக் கொள்ளுகின்றாய். என்னுடைய கேள்வி, வீட்டுக்கு உறவுக்காரர்கள் வரும்போது அன்பை பரிமாறுகிறாயா? வீட்டுக்கு வரும் உறவினர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறாயா? வீட்டுக்கு உறவினர்களோ நண்பர்களோ வரும்போது உனக்குள் வந்திருக்கிற மாற்றத்திற்கான காரணம் என்ன என்பதை அவர்களுக்கு விளக்குகிறாயா? எதை காண்பிக்கிறாய்? உன்னுடைய வீட்டில் தேவன் இருந்தால் தானே. தெய்வ கடாட்சம், தேவனுடைய காரியங்கள் அந்த வீட்டிலே காணப்படுவதற்கு ஆதித்திருச்சபை தினந்தோறும் தேவாலயத்திலே கூடினார்கள். அது மாத்திரமல்ல, வீடு வீடாக தேவனை ஆராதித்தார்கள். தேவாலயத்தில் மாத்திரமல்ல பக்தி, அவர்களின் வீடுகளிலும் கூட தேவனை குறித்த பயம் இருந்தது, பக்தி இருந்தது, பக்தியுடனான வாழ்க்கை இருந்தது. வீடுகளிலே ஜெபம் இருந்தது, ஆராதனையும் இருந்தது. அதுவும் தினந்தோறும். இதுதான் உண்மையான கிறிஸ்தவம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவை, நேர்த்தியான தெளிவான திட்டவட்டமான வார்த்தைகளால் ஒவ்வொருவரையும் சந்தித்ததற்காக நன்றி ஆண்டவரே. உண்மையான கிறிஸ்தவர்களுக்குள் காணப்பட வேண்டிய குணங்கள் என்னென்ன, அனுதின கிறிஸ்தவ வாழ்க்கையில காணப்பட வேண்டிய அனுதின காரியங்கள் என்ன, நடவடிக்கைகள் என்ன என்பதை தெளிவாய் பேசினர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் பலுகி பெருகட்டும். இதை ஏற்றுக்கொண்டிருக்கிற, அங்கீகரித்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளை கடைபிடித்து தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே சரிப்படுத்திக் கொண்டு சுற்றி இருப்பவர்களுக்கு முன்மாதிரியாக, உமக்கு மகிமையுள்ளவர்களாக, தங்களுக்கும் சந்தோஷகரமாய் அவர்கள் வாழ்க்கை நீர் மாற்ற வேண்டுமென்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.